வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டருக்கு தேவையான பொருளெலாம் வாங்கிட்டேன். பார்த்துங்க, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தான் ஆர்டர் கொடுத்துருக்காரு. கோயம்புத்தூராக நகை கடை வச்சுருக்காரு. சரிங்களா, அவர் என்னென்னா 4 ஃப்ளோர் இருக்குது அவருக்கு. கடைக்கு மேலே 4 ஃப்ளோர்லேயும் ஒர்க்கு நடக்குது. 4 ஃப்ளோர்லேயும் ஒர்க் நடக்கும்போது அவங்கள காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தம்பி. எனக்கு எப்படியாவது ஒருத்தருக்கும் நம்ம தகவல் தெரிவிக்கின்ற மாதிரினா அதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம் கேட்டார். 4 பக்கம் ஸ்பீக்கர் வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், சரிங்கண்ணே நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டேன். சரிங்கண்ணா. இப்போ என்னன்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல்லாம் வாங்கியிருக்கேன். 12 வோல்ட் 2 ஆம்ஸு எஸ்எம்பிஎஸ்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 3116D அதோட மோனோ போர்டு 100 வாட்ஸு 2 எடுத்துருக்கிறேன். லெஃப்ட் ரைட்டுக்காக. லெஃப்ட்டில் 2 ஸ்பீக்கர், ரைட்டில் 2 ஸ்பீக்கரு, 4 ஒரே நேரத்துலையும் பாட்டு கேட்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 7805 IC 5 வோல்ட் கன்வெர்ட்டருக்காக. அப்புறம் மைக்குக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ டெக்கார்டர் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் ஸ்பீக்கர் அவுட்புட்டு, ஏன்னா இந்த கேபினெட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டு 2 தான் போட முடியும், லெஃப்ட் ரைட்டு. அதுக்காக நான் கட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல கட்டிங் கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்குது. 5மே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 ஃப்ளோர்ன்றனால 4 லைன் கொடுத்து இப்போ 4மே யூஸ் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல், மொத்தம் 3 கண்ட்ரோல் எடுத்திருக்கேன். 3 கண்ட்ரோலில் ஒன்று மாஸ்டர் வால்யூம், இன்னொன்று பேஸ் ட்ரிபிள். சாங்ஸும் கேட்டுக்கலாம். சுவிட்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒன்று ஒரு சுவிட்சு, ஒரு ஃப்ளோருக்கு ஒரு சுவிட்சு, மொத்தம் 4 ஃப்ளோருக்கு 4 சுவிட்சு. 4 சுவிட்சுமே ஆன் பண்ணிட்டா 4 ஃப்ளோர்லேயுமே பாட்டு கேட்கலாம். அதே மாதிரி ஆடியோ அவுட்புட் கொடுக்கணும். எந்த ஃப்ளோர் நம்ம வேண்டாமோ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். 1 2 3 4 மென்ஷன் பண்ணிடுவோம். இது கிரைண்டர் சுவிட்சு. சரிங்களா, குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, அது வாங்கிட்டேன். இது பவர் ஆனுக்கு. இது பார்த்திங்கன்னா பவர் சப்ளை தெரியணுன்றதுக்காக 220 வோல்ட்டு லைட்டு. சரிங்களா, பவர் லைட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் டேபிள் போர்டு, குவாலிட்டியான போர்டு தான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் மைக்கும் குவாலிட்டியான மைக் தான் போட்டிருக்கேன். யூஸ் பண்ணிக்கலாம். ஒயர் நல்ல லென்த்தாக இருக்குது. இது ரெடி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ நான் போடுறேன்.